கனடா என்பது அமெரிக்காவுக்கான ஒரு நட்பு நாடு. முழுக்க முழுக்க ஒருவரை ஒருவர் சார்ந்திருந்தவர்கள், ஒரு நிழலாக இருந்திருக்கக்கூடியவர்கள். எப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய இன்னொரு முகத்தை காண்பித்ததோ, நாங்கள் நண்பர்கள் அல்ல, நாங்கள் இனி எதிரணியில் நிற்க வேண்டியவர்கள் என்னுமா போல அமெரிக்காவினுடைய செயற்பாடு இருந்ததோ, அப்பொழுது கனடா ஒரு கையிற நிலையை உணர்ந்தது. அப்பொழுதுதான் சுய பொருளாதாரத்தினுடைய தேவை, தன்னுடைய கனிமங்களை தான் எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறோம், இதை குறித்தெல்லாம் நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம். அத்தோடு சர்வதேச அரங்கிலே வேறு வேறு பங்காளிகளோடு நாங்கள் கைகோர்க்க வேண்டும் என்கிற தேவை உணர்ந்த காலங்கள் அந்த காலங்களில். அமெரிக்காவினுடைய செயற்பாட்டை பார்க்கிற போது கொஞ்சம் கனடாவுக்கான சாதக போக்கினை இல்லாவிட்டால் நட்பு முகத்தினை காட்டுமா போல இருக்கிறது. ஆக கனடா மறுபடியும் இதை நம்புமா? மறுபடியும் ஒருவேளை இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தால் கனடா அதே பழைய நிழல் கனடாவாக இருந்து விடுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் முதலாவதாக கொலம்பியாவும், இரண்டாவதாக ஸ்ரீலங்காவும் இருக்கின்றன. இவையெல்லாம் இதற்கு முகம் கொடுக்க போன 49% கொலம்பியாவாகவும் 44% ஸ்ரீலங்காவாகவும் இருக்கின்றது. எனவே இது ஒரு கபட திட்டத்தை மையமாக வைத்து பொய்யான தகவல்களை முன்பரப்பி கொண்டுவரப்பட்ட திட்டமாக இருப்பதால் இவர்கள் இதிலிருந்து மீளப்போவதில்லை. இதற்கான காரணம் தங்களுடைய அந்த 34 டிரில்லியன் கடனை அல்ல அந்த பழுவையும் அகற்றுவதற்காக மற்ற நாடுகள் மீது திணிப்பதான ஒரு திட்டம் போலியான கபட நாடகத்தின் படி வந்ததால் கனடா நிச்சயமாக இந்த விடயத்தில் அவதானமாக செயற்படும். ஏனைய நாடுகளுடன் தனது பொருளாதாரத்தை விருத்தி செய்யும். அமெரிக்காவை முன்னர் போல் நம்பாது என்பது தாராளமான உண்மை. என்றால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அதுதான் உண்மை. இது சமூக அரசியல் பொதுவெளியிலே மிக முக்கியமான உரையாடலாக எழுந்திருக்கிற முக்கியமான விடயங்களை பேசுவதற்காக, இன்னும் ஆழமாக அதை சுற்றி இருக்கிற விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையிலே கனேடியர்கள் கொஞ்சம் மூச்சு விட்டு கொஞ்சம் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு செய்தி தான் இன்றைய நாளிலே வெளியாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த வரி, ஒவ்வொரு நாடுகளுக்குமான வரி எவ்வளவு அறவிடுகிறார்கள் என்கிற பட்டியலிலே கனடாவினுடைய பெயர் அங்கே இல்லை, அங்கே இடம்பெறவில்லை என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கனடா மற்றும் மெக்சிகோவினுடைய பெயர் அங்கே இல்லை என்பது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இந்த பட்டியல் வெளியாகுவதற்கு முன்னம் இருந்திருக்கக்கூடிய 10% வரி என்பது தொடர்ந்துமே அமலிலே இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு புறம் என்று சொல்லிச்சுனால், அப்பாடா அதை விடுங்க, இப்ப இந்த வரி விதிக்காததே ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் இல்லையா எங்களுக்கு அப்படி என்கிற போல கனேடியர்கள் கொஞ்சம் பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே கானி அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே நடைபெற்றிருக்கிற தொலைபேசி கலந்துரையாடலினுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த அறிக்கை பார்க்கப்படுகிறது. இது உலகத்திற்கு பலவிதமான செய்திகளை சொல்லி நிற்கிறது, முக்கியமாக கனடா உட்பட. இதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம். நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தியோடு இன்றைய நாளிலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த வரி குறித்து நிறைய தடவை நாங்கள் உரையாடி இருக்கிறோம். அதனுடைய ஒரு பலனாக இன்றைய நாளிலே வெளியாகி இருக்கக்கூடிய இந்த பட்டியலிலே கனடாவினுடைய பெயர் இல்லை. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த பெயர் இல்லை என்கின்ற விவகாரம் முக்கியமாக பார்க்கப்பட்டாலும் மெக்சிகோ, கனடா போன்ற சில நாடுகளில், ஆனால் கனடாவிற்கான பாதிப்பு என்பது இருக்க போகின்றது என்பது கவலையான செய்தியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஆட்டோமொபைல், அதாவது வாகன சம்பந்தமான மற்றும் அலுமினியம் மற்றும் ஸ்டீல்ஸ் போன்றவற்றுக்கான வரிகள் இன்று இரவு நடைமுறைக்கு வருகின்றன. இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற நிலையில் இன்றைய தினம் இது குறித்து கருத்து தெரிவித்த கனடிய பிரதமர் கூட, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், இது தொடர்பாக என்ன நடவடிக்கை என்பதை தான் நாளை முதல்வர்களுடன் கதைத்த பிறகு சொல்வதாக சொல்லியிருக்கின்றார். எனவே கனடாவிற்கான பாதிப்பு என்பது எள்ளளவும் குறையவில்லை. ஆனால் இந்த மேலதிக வரி விதிப்பு என்கின்ற விதியீட்டில் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த பட்டியலில் பெயர் இல்லை. அந்த பட்டியலில் பெயர் இல்லாத காரணத்தால் இதனால் நாங்கள் பாதிப்புகளை இருந்து மீளப் போகின்றோமா என்றால் இல்லை. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் இந்த விவகாரத்தை பார்த்தோமாக இருந்தால், இந்த நாடுகள் பலவற்றிற்கும் விதிக்கப்பட்டிருக்கின்ற வரிகள் என்பன அந்த நாடுகளின் தன்மை, இவர்கள் அதாவது வர்த்தக
வர்த்தக நடவடிக்கையின் போது, ஒரு ஏற்றுமதி இறக்குமதியின் போது இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், அமெரிக்கா $100 மில்லியன் ஒரு பொருட்களை வாங்குகின்றது என்றால் அதை எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் அந்த அளவு 100 மில்லியனுக்கு அந்த மற்ற நாடும் வாங்க வேண்டும் என்று, அல்லது அந்த நாடு 10 மில்லியனுக்கு தான் வாங்குமாக இருந்தால் $90 மில்லியன் அமெரிக்கா மேலதிகமாக அந்த நாட்டிடம் இருந்து வாங்குவதை ட்ரேட் டெபிசிட் என்றார்கள். அதாவது வர்த்தக பணமுறிவு என்று குறிப்பிடுவார்கள். அதனை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையாகத்தான் இந்த வரி வீதங்களை இவர்கள் விதித்திருந்தாலும், இந்த வரிவீத விதிப்புகளின் அதாவது நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பது இன்னும் 1-2 நாட்களில் தெரிய வரும். ஏனென்றால் இது தொடர்பான நடவடிக்கைகளை அந்த நாடுகள் மேற்கொள்ள, அமெரிக்காவுடனான தொடர்பாடல்கள் மூலம் எவ்வாறு மேற்கொள்ள போகின்றன என்கின்ற நிலைமை இருக்கின்றது. எனவே கனடாவை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பட்டியலில் பெயரில்லை என்பது ஒரு ஆசுபாசமான விடயமாக, மாகாணி அவர்களின் திறமை என்பதை புலகாங்கிப்பதாக பிரதான ஊடகங்கள் அவருடைய செயல் திட்டங்கள் காரணமாக, குறிப்பாக இன்று முதன்மைப்படுத்தப்பட்ட விடயங்கள் அந்த 51வது ஸ்டேட் என்கின்ற பேச்சை ட்ரம்ப் கைவிட்டதும், மற்றது முதல் தடவையாக பிரதமர் என்று கனடியன் பிரைம் மினிஸ்டர் என்று மாகாணியை அழைத்ததும், அதுவரையில் அவர் ஜஸ்டின் ட்ரூடோவை ஒரு பகுதியாக கவர்னர் என்றுதான் அழைத்திருந்தார். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இந்த விவகாரத்தில் அவருடைய ஆழ்மையை காட்டுகின்றன என்பது இந்த தேசிய ஆய்வாளர்களின் கருத்தாக இருந்தாலும், இந்த பாதிப்பு என்பது உணரப்பட்டதாகவும் பல வாகன தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனங்களில் ஏலவே அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த உரிமங்கள் அல்லது ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அந்த நிலைமை இருக்கின்றது. எனினும் நாளை எவ்வாறு இந்த நிலைமை செல்ல போகின்றது என்பதை கூறுவதாக கனடிய பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே கனடிய பிரதமரின் அறிவிப்பு நாளைய தினம் எவ்வாறு இதனை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அல்லது எவ்வாறு இந்த பொருளாதார முடக்க நிலையில் இருந்து வெளிவர நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதை காட்டுவதாக இருக்கும். ஆனால் கனடா பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், இன்று இரவில் இருந்து இந்த வரிகள் வருகின்றன இந்த குறிப்பிட்ட பொருட்களுக்கு. அதாவது கனடா எவ்வாறு கூறுவார்கள் என்றால் UMCA என்று, அதாவது USMCA என்று, யுனைடெட் ஸ்டேட், மெக்சிகோ, கனடா இந்த நாடுகளுக்கு இடையான முதல் நாஃப்டா என்று குறிப்பிடப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் உள்ள பொருட்கள் சிலவற்றிற்கு தவிர மேலதிகமான பல பொருட்களுக்கான வரிகள் வரப்போகின்றன. அவற்றில் விடயமில்லை ஒழிய மற்றபடி அதாவது அந்த ஒரு தீர்மானமாக இத்தனை வீதம் என்று அறிவித்த மற்ற நாடுகளைப் போல கனடா அறிவிக்கப்படாவிட்டாலும் கனடாவுக்கான வரி என்பது தொடர்ந்து வருகின்றது என்பதுதான் கவலை தரும் செய்தியாக இருக்கின்றது. நிச்சயமாக. ஆக இதனுடைய முன்னம் ஒரு தடவை இதுவரைக்கும் கனடா என்பது அமெரிக்காவுக்கான ஒரு நட்பு நாடு. முழுக்க முழுக்க ஒருவர் சார்ந்திருந்தவர்கள், ஒரு நிழலாக இருந்திருக்கக்கூடியவர்கள். எப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய இன்னொரு முகத்தை காண்பித்ததோ, நாங்கள் நண்பர்கள் அல்ல, நாங்கள் இனி எதிரணியில் நிற்க வேண்டியவர்கள் என்னுமா போல அமெரிக்காவினுடைய செயற்பாடு இருந்ததோ, அப்பொழுது கனடா ஒரு கையிற நிலையை உணர்ந்தது. அப்பொழுதுதான் சுய பொருளாதாரத்தினுடைய தேவை, தன்னுடைய கனிமங்களை தான் எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறோம், இதை குறித்தெல்லாம் நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம். அத்தோடு சர்வதேச அரங்கிலே வேறு வேறு பங்காளிகளோடு நாங்கள் கைகோர்க்க வேண்டும் என்கிற தேவை உணர்ந்த காலங்கள் அந்த காலங்கள் தான். இப்பொழுது மறுபடியும் அமெரிக்காவினுடைய செயற்பாட்டை பார்க்கிற போது கொஞ்சம் கனடாவுக்கான சாதக போக்கினை இல்லாவிட்டால் நட்பு முகத்தினை காட்டுமா போல இருக்கிறது. ஆக கனடா மறுபடியும் இதை நம்புமா? மறுபடியும் ஒருவேளை இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தால் கனடா அதே பழைய நிழல் கனடாவாக இருந்து விடுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அறவே இல்லை. அதற்கான காரணம் என்னவென்று கூறினால், நீங்கள் இந்த விடயத்தை எடுத்து பார்த்தீர்களானால் ட்ரம்ப் அவர்கள் முதல் குறிப்பிட்டார், எதற்காகத்தான் இந்த வரி விதிப்பை மேற்கொள்ள விரும்புகின்றன என்றால் கனடாவில் இருந்து போதைப் பொருட்கள் வருகின்றன மற்றும் கனடா எல்லையிலிருந்து பல குடிவரவாளர்கள் அல்லது தேவையற்ற நபர்கள் அமெரிக்காவிற்கு வருகின்றார்கள். இதனை கட்டுப்படுத்தினால் தான் இதனை
பரிசீலிக்க மாட்டேன் என்று. எனவே கனடா அதனை உறுதி செய்தது. ஆமாம், எங்களுடைய நாட்டிலிருந்து அவ்வாறு நீங்கள் கூறுவது போல வருவதில்லை. அமெரிக்காவுக்கு செல்கின்ற பொருட்களில் அல்லது அமெரிக்காவுக்கு செல்கின்ற போது கைப்பற்றப்பட்ட பொருட்களில் 1% கனடாவில் உள்ளது. மிகுதி 90% மேற்பட்டது என்பது மெக்சிகோ வழியாக சென்றுள்ளது. மிச்சம் ஒரு சாதாரணமாக 7-8% என்பது விமான பயணங்களின் மூலம் சென்றுள்ளது. எனவே இவ்வாறெல்லாம் குறிப்பிட்டதெல்லாம் போலியான முகம் என்பதும், அமெரிக்கா ஒரு திட்டத்தை வைத்து தனது அந்த அதாவது ரேட் டெபிசிட் எனப்படுகின்ற ஏற்றுமதி இறக்குமதி இடையிலான சம பங்களவு இல்லாத நாடுகள் அனைத்திற்கும் வரி விதிப்பதற்கான முயற்சியை அது முழுமனதாக மேற்கொண்டிருந்ததையும் அதனுடைய பட்டியல் காட்டுகின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இதில் பெரியதாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் முதலாவதாக கொலம்பியாவும் 2வதாக ஸ்ரீலங்காவும் இருக்கின்றன. இவையெல்லாம் இதற்கு முகம் கொடுக்க போன 49% கொலம்பியாவாகவும் 44% ஸ்ரீலங்காவாகவும் இருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் தங்களுடைய தாய் தேசமான இங்கிலாந்திற்கு 10%, அதே நேரம் சுவிட்சர்லாந்திற்கு 31%, ஐரோப்பிய வட்டகை முழுவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதற்கும் 20% போன்ற வரிகளையும், மற்றும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்றவற்றிற்கும் 25-26% போன்ற வரிகளையும் விதித்திருக்கின்றார்கள். இந்த விதிப்பு என்பது இவர்களுடைய ஏலவே இருந்த ஒரு திட்டத்தை கபட முகம் கொண்டு முதலாவது 3 நாடுகளுடனும் முதல் மோதுவதாக மெக்சிகோ, கனடா மற்றும் சைனா ஆகிய நாடுகளுடன் இவர்கள் அவ்வாறான ஒரு நிலையில் ஒரு போலி முகத்தை கொண்டு வந்த ஃபென்டினல் என்கின்ற போதைப் பொருள் வருவதற்கு நீங்கள் மூவரும் தான் காரணம், அதனால் தான் இவ்வாறான வரியை விதிக்கப் போகின்றோம் என்று கூறிய பொழுதும், இப்பொழுது தாங்கள் அதாவது இந்த வர்த்தகம் செய்கின்ற இந்த சுமார் 90 நாடுகளுக்கு மேல் இவர்களுக்கு அந்த ட்ரேட் டெபிசிட் இருக்கின்றது. இதேவேளை இந்த ரேட் சர்ப்ளஸ் என்கின்றதும் இருக்கின்றது. என்னவென்றால் அமெரிக்கா குறைவாக ஏற்றுமதியை செய்து அதே நேரம் அதிக அளவில் இறக்குமதியை செய்கின்ற நாடுகள், அவ்வாறான நாடுகள் மீதெல்லாம் இவர் கையை வைக்கவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு பலமூட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக சவுதி, கட்டார், நோர்வே போன்ற பல நாடுகளை குறிப்பிடலாம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் இதில் எண்ணெய்களை இவர்கள் அதிகமாக வாங்குவது காரணமாக அவர்கள் அந்த சர்ப்ளஸ் பொசிஷனில் இருக்கிற நாடு. அதே நேரம் அவர்கள் அதற்கு ஈடாக பல விமானத்துறை மற்றும் போரியல் சார்ந்த பொருட்களை வாங்குவதால். எனவே இது ஒரு கபட திட்டத்தை மையமாக வைத்து பொய்யான தகவல்களை முன்பரப்பி கொண்டு வரப்பட்ட திட்டமாக இருப்பதால் இவர்கள் இதிலிருந்து மீளப்போவதில்லை. இதற்கான காரணம் தங்களுடைய அந்த 34 டிரில்லியன் கடனை அல்ல அந்த பழுவையும் அகற்றுவதற்காக மற்ற நாடுகள் மீது திணிப்பதான ஒரு திட்டம். ஆனால் எல்லா நாடுகளும் இவர்களுக்கு அந்த பேலன்ஸ் ட்ரேட் செய்யலாமா என்று கேட்டால் இல்லை. இவர்களிடம் 100 மில்லியனுக்கு பொருட்களை வாங்குவர்களாக இருப்பவர்கள், அதே அமெரிக்கா அவர்களிடமிருந்து 200 மில்லியனுக்கு வாங்குவதாக இருந்தால் அவர்களால் 200 மில்லியன் என்பதை உடனடியாக வாங்க முடியாது. எனவே இது ஒரு போலியான கபட நாடகத்தின் படி வந்ததால் கனடா நிச்சயமாக இந்த விடயத்தில் அவதானமாக செயற்படும், ஏனைய நாடுகளுடன் தனது பொருளாதாரத்தை விருத்தி செய்யும், அமெரிக்காவை முன்னர் போல் நம்பாது என்பது தாராளமான உண்மை. என்றால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, அதுதான் உண்மை. பாதிப்பை நாங்கள் உணரவில்லையே தவிர பாதிப்பு என்பது ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது குறிப்பாக இன்னொரு விடயத்தை கூறலாம். இவ்வாறான விடயம் வரும் என்று கூறியே மத்திய வங்கி வட்டி வீத குறைப்பை கூட நிறுத்தி வைத்திருக்கின்ற காரணம் எல்லாம் எவ்வாறு நிலைமை செல்ல போகின்றது என்றே காட்டுகின்றது. எனவே கனடா இந்த விடயத்தில் நிச்சயமாக அவதானமாக செயற்படும். அதற்கு ஆளுமையான தலைமை தேவை, அதனை மக்கள் தெரிந்தெடுப்பார்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு பழமொழியே இருக்கிறது, பகை ஏற்பட்ட பின் நட்பு ஒரு நாளும் கூடாது அப்படி என்று சொல்லுவார்கள். அது எப்பொழுதுமே எத்தனை தடவைகள் உடை கழற்றி தோலை கலற்றி மாற்றினாலும் பாம்பு பாம்புதான் என்று சொல்லுவார்கள். ஆக நான் நினைக்கிறேன் இதற்கு பிறகு கனடா இன்னுமே அவதானமாக செயற்படும். அத்தோடு கூட மாகாணி மற்றும் டொனால்ட் ட்ரம்புக்கு இடையிலான அந்த உரையாடலின் பின்னர் ஒரு விதமான
ஒரு விதமான நட்பு முகத்தை இல்லாவிட்டால் கொஞ்சம் இலகுவான முகத்தை டொனால்ட் ட்ரம்ப் காட்டுகிறதை சமூக வலைதளங்கள் நகைச்சுவையாக இப்படி குறிப்பிட்டிருந்தன. யாரோ ஒருவர் டொனால்ட் ட்ரம்புக்கு முன்பதாக மாகாணியினுடைய சுய விபர கோவையை கொண்டு போய் போட்டிருப்பார்கள் போல, அதை பார்த்து மனிதன் ஆடி போயிருப்பார், அதனாலே தான் கொஞ்சம் மென்முகம் காட்டுகிறார் என்பது போல நகைச்சுவையாக அதை எழுதியிருந்தார்கள். அதில் நிறைய உண்மையும் இருக்கிறது. மிக காத்திரமான ஒரு தலைவராக மாகாணி இப்பொழுது மக்களினாலே பார்க்கப்படுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போக நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், இலங்கை மீது அவர்கள் விதித்திருக்கக்கூடிய வரி. உண்மையிலுமே இலங்கை ஒரு சிறிய தீவு, அதுவும் நலிவுற்று இருக்கிற ஒரு நிலைமையிலே கடன் அதிகப்படியான கடனினாலே தன்னுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதே இலங்கையர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இந்த நாட்களிலே இருக்கிறது. இப்படி ஒரு நேரத்தில் அமெரிக்கா அதனுடைய முதுகிலே இப்படி ஒரு வரி என்கிற நுகத்தை சுழற்றுவது அந்த நாட்டை அபகரித்துக் கொள்வதற்கான ஒரு திட்டமாக இருக்கு. எப்படி இலங்கையர்கள் இதை கையாளப் போகிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இல்ல, இந்த விடயத்தில் நீங்கள் 2 விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த மாக்காணி அவர்களின் விவகாரத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த அனுபவத்தின் மூலம் வந்த ஒரு பேரம் பேசுதல் திறமைதான் இதற்கான காரணம். அதாவது அமெரிக்காவை தவிர்த்து ஐரோப்பாவிற்கு சென்றதோ அல்லது அந்த கவர்னர் என்கின்ற சொல்லியோ அல்லது 51வது மாநிலம் என்ற சொல்லியோ சொன்னால் எங்களுக்கிடையே பேச்சுக்கள் இல்லை என்று சொன்னதோ இந்த பேரம் பேசுவதற்கான தகமையை கொடுத்திருக்கும். அதுதான் அந்த இவ்வாறான ஊடகங்களின் செய்திக்கானது அல்லது அந்த வியாபிப்புக்கான சம்பந்தமாக, அதாவது காரணமாக இருக்கும். மறுபக்கமாக இலங்கை இவ்வாறு ஒரு சிக்கலுக்கு மாற்றப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அவலமான நிலைமை. ஆனால் அங்கே உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், இலங்கையின் அதாவது இலங்கை ஏற்றுமதி செய்கின்ற சுமார் 12 பில்லியன் டாலர்களை அது வருடங்களுக்கு ஏற்றுமதி 12 இல்ல 13 பில்லியன் டாலர்களை ஏற்றுமதி செய்கின்றது. அந்த ஏற்றுமதியில் 2.2 பில்லியன்கள் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியாக செல்கின்றது. இந்த 2.2 பில்லியன்களில் 1.2 அல்லது 1.3 என்பன உடுப்புடைவைகள், ஆடைகள் மற்றும் துணிமணிகள் தான் செல்கின்றன. நீங்கள் அமெரிக்காவுக்கு சென்று அந்த உண்மையிலே விலை கூடிய ஆடைகள், காட்டன் உடுப்புகளை விலை கூடிய கடைகளில் பார்த்தீர்களானால் நாங்களே சில விலைகளில் ஏமாற்றம் அடைவோம் என்றால் அது மேட் இன் ஸ்ரீலங்கா என்று எழுதியிருக்கும். அவர்கள் அந்த சுதந்திர வர்த்தக வலயம் மற்றும் மையம் இருக்கின்ற காரணங்களால் அவ்வாறான உற்பத்திகள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டு பெரிய பெரிய பிராண்ட்கள் எல்லாம் அங்கே இருந்து கொண்டு வருகின்றன. எனவே இப்பொழுது இவ்வாறான ஒரு வரி விதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு $100 அங்கே விற்கப்படுகின்ற உடுப்பு என்பது $150 விற்கப்படுகின்ற பொழுது அது நிச்சயமாக ஸ்ரீலங்காவிற்கு ஒரு பலத்த அடியை கொடுக்க போகின்றது என்று சொன்னால், ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தில் இருந்து மீண்டு வருவது மாத்திரமல்ல, தற்பொழுது ஸ்ரீலங்காவானது நவம்பர் மாதம் என்று நினைக்கின்றேன் ஒரு புதிய வரியை கூட இந்த கெசட் அறிவிப்பு மூலம் வெளியிட்டிருந்தது. இந்த செஸ் வரி என்று, CESS என்று. அந்த வரி என்ன என்று சொன்னால், இவ்வாறான அந்த அவர்கள் அவர்களுடைய பணம் மிதக்கும் நிலையில் உள்ளது. அதாவது தங்களுடைய சொத்துக்களுக்கு அதிகமான பணத்தை அச்சடித்துத்தான் அவர்கள் நாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இருந்து மீள்வதற்காகவும் வேறு பல காரணங்களுக்காகவும் அவர்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கையில் ஒன்று இவ்வாறான மேலதிக வரி விதிப்பு மூலம் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது. இவ்வாறு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஸ்ரீலங்கா மீது 44%, அதாவது 88% இங்கே உள்ள விடயம் இதுதான். 2.3 மில்லியன் அல்லது 2.2 பில்லியன் டாலர்களுக்கு ஏற்றுமதியை செய்கின்ற ஸ்ரீலங்கா அமெரிக்காவிடமிருந்து பெறுகின்ற பொருட்கள், அதாவது இறக்குமதி செய்கின்ற பொருட்கள் 400 மில்லியன்களாக இருக்கின்றன. அதாவது 2200 மில்லியன்கள் ஏற்றுமதியை செய்து கொண்டு 400 மில்லியன்களுக்குத்தான் இறக்குமதியை செய்கின்றது. இது அவர்களுக்கான அந்த டெபிசிட், அதாவது ரேட் டெபிசிட், ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான வீதத்தை 88% காட்டுகின்றது. 88% இருப்பதால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நாங்கள் 44% வரி விதிக்கப் போகின்றோம் என்று. இது ஒரு ஸ்ரீலங்காவை கட்டுக்கடங்காத ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும். எனவே முதல் நாடாக அமெரிக்காவை நாடக்கூடிய நாடாக சில வேளைகளில் ஸ்ரீலங்காவும் இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய
அவர்களுடைய பொருளாதாரம் என்பது சர்வதேச நாணய நிதியம், இந்தியா மற்றும் உலக வங்கி போன்ற பல சீனா போன்றவர்களின் கடன்களை அடைப்பதற்காக எடுக்கின்ற முஸ்தீப்புகளில் பெரிய ஒரு ஓட்டையை விளைவிப்பதாகவும், அங்கே பொருட்களின் விலைகள் போன்றவற்றை இன்ஃபிளேஷன், அதாவது பொருட்களின் விலைகள் போன்றவற்றை எல்லாம் ஏற்றுவதாகவும் அமைந்துவிடும். எனினும் இது உடனடியாக நடைமுறைக்கு வராமல் பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் எப்படியும் எடுப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த வருவாய்க்கான தேவையான உல்லாச பயணத்துறை என்பது, அதாவது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஏறக்குறைய இறந்து போயிருந்த உல்லாசத்துறை என்பது ஊக்கு சக்தியாக மாறி இன்று முதன்மை பெற்றிருக்கின்ற நிலையில், மற்றும் அந்த அவர்களுடைய அந்த பொருளாதார ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஷார்டேஜ் என்று, அதாவது அவர்களுக்குள்ள அந்த வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைக்குள்ள தட்டுப்பாடு போன்றவற்றில் எல்லாம் இருந்து மீளுகின்ற நிலையில் இவ்வாறான ஒரு நிலைமை என்பது அவர்களை நிச்சயமாக ஒரு பெரும் துயர நிலைக்கு தள்ளப் போகின்றது. அவர்கள் என்ன செய்வார்களாக இருந்தால், நிச்சயமாக சில வேளைகளில் ஜனாதிபதி தலைமையிலான ஒரு குழு கூட விஜயம் செய்யலாம். அப்பொழுது ட்ரம்ப் சொல்லுவார், வந்தவர்களின் சாரி நல்லாக இருந்தது, அவர்கள் அழகான பெண்களாக இருந்தார் என்று அவர் சில வேளைகளில் குறைப்பார். என்றால் அவர் இன்று உலகமே ஒரு பெரிய செய்தியை காத்து நின்றிருந்த பொழுது அவருடைய உரை என்பது ஒரு தளர்வான, ஒரு நளினமான, மக்களை அதாவது ஒரு ஆளுமையற்ற உரையாக இருந்தது. அவ்வாறான ஒரு செயற்பாட்டாளர் தான் அவர். எனவே அவருடைய ஆளுமையின் கீழ் இவ்வாறான அவர்கள் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவர் அந்த வருத்தி துயர் பார்ப்பதை விரும்புகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றபடியால் ஸ்ரீலங்கா நிச்சயமாக அவரிடம் செல்லும் பொழுது சில வேளைகளில் மாறுதல் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அதே முன்னுதாரணமாக அமையமாக இருந்தால் மற்ற நாடுகளுக்கும் அவ்வாறான நிலைமை ஏற்படும் என்கின்ற காரணத்தால் அதை பிற்போடலாம். அதாவது உங்களுக்கு நான் இதை பிற்போடுகின்றேன் என்று சொல்லி காலத்தை கடத்துகின்ற நிலையைத்தான் அவர் அதில் செய்யலாம் என நான் கருதுகின்றேன். ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏனென்றால் அவர் ஒரு எவ்வாறு கூறலாம் என்றால், நாங்கள் முன்கூட்டியே கணிக்க முடியாத ஒரு புதினம் அல்லது ஒரு மாறுபட்ட செய்கைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு மனிதன். நாங்கள் ட்ரம்ப் பற்றி உரையாடுவதாக இருந்தால் நிறைய உரையாடலாம். ஆனால் சில நேரங்களிலே அது நேரத்துக்கு தேவைதானா என்பது போல இருக்கும். ஏனென்றால் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இப்பொழுது ஆகிவிட்டிருந்தது. அவருமே நாளுக்கு நாள் அவருடைய உரைகளிலே, அவர் எடுக்கிற முயற்சிகளிலே அதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். உண்மையிலுமே வல்லரசுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நலிந்தவர்களை துன்புறுத்தி காண்பித்து தங்களை பலசாலிகள் என்று தொடர்ந்து நம்ப வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நான் நினைக்கிறேன் அந்த நலிந்தவர்கள் பட்டியலில் இப்பொழுது இலங்கை அகப்பட்டு விட்டது. நிச்சயமாக எவ்வளவுக்கு எவ்வளவு அதை துன்புறுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்புறுத்தி தன்னுடைய வலிமையை அமெரிக்கா காண்பிக்க தவறாது என்று நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் என்றால், அடுத்து நிறைவாக 2 கேள்விகளை ஒன்றாக எழுகிறது இந்த நேரத்தில். ஏற்கனவே டக்ஃபோர்ட் நிறைய வரிகளை விதித்திருந்தார். அமெரிக்கா அதை அமுல்படுத்துவதற்கு முன்னமே அவர் வரிகளை விதித்த முதல் ஆளாக ஆகி கொண்டார். இப்பொழுது டக்ஃபோர்ட் விதித்திருந்த வரிகளுக்கு என்ன ஆக போகிறது? அதே போல அமெரிக்க மதுபானங்கள், அமெரிக்க உற்பத்தி பொருட்களை ஏற்கனவே நுகர்வோர் தவிர்க்க ஆரம்பித்திருந்தார்கள். நிறைய மாநிலங்களிலே இருந்து அவைகள் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தது, எல்சிபிஓக்களிலே இருந்தெல்லாம். ஆக தொடர்ந்தும் இந்த நிலைமை நிலவ போகிறதா, இல்லாவிட்டால் இதுல ஏதாவது மாற்றங்கள் வருமா? இது முதலாவது கேள்வி. அடுத்து இப்போது விதித்திருக்கக்கூடிய இந்த வரி பட்டியல், வெளியிட்டிருக்கக்கூடிய வரி பட்டியல் என்பது சர்வதேச வர்த்தகத்தை, சர்வதேச பங்கு சந்தையினை, சர்வதேச வர்த்தக உறவுகளுக்கான சட்டங்களை எப்படி இது பாதிக்க போகிறது என்று நினைக்கிறீர்கள்? அதை எப்படி சர்வதேசம் கையாளும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமா. முதலாவது கேள்விக்கான விடையாக இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், டக்ஃபோர்ட் இப்பொழுது மிகவும் அசாதாரண ஆளுமை உள்ள ஒரு நாயகனாக கனடா ஊடகங்களால் பார்க்கப்படுகின்றார். அடுத்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான தலைவராக கூட அவர் வரலாம் என்கின்ற கேசியத்தை பலரும் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், அவர் எடுத்து செல்கின்ற மாதிரி, அதாவது முன்மாதிரியற்ற வகையில் விடயங்களை எடுத்து செல்கின்றார். குறிப்பாக இன்று கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றியவுடன் தனது கருத்துக்களை பகிர்வதாகவும், அந்த கருத்தில் ஒரு நியாயத்தன்மை அல்லது அர்த்தமுள்ள கருத்துக்களாக இருப்பதாலும் அவர் ஒரு மரியாதை பெற்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக மாறி வருகின்றார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர் அதாவது மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற விடயம் என்னவென்று சொன்னால்,
எங்களுக்கு அமெரிக்கர்கள் நண்பர்கள். நான் அமெரிக்காவில் பல வருடங்கள் இருந்திருக்கின்றேன். நாங்கள் சகோதரர்கள், நாங்கள் நண்பர்கள். எனவே அவர் அணுகுகின்ற பாணி என்பது இவ்வாறான நிலையில் இருப்பதால் அங்கே ஏற்படக்கூடிய அந்த தொய்வு நிலை இல்லாத ஒரு தொடர் முயற்சி என்பதை அவர் எடுத்து வருகின்றார். இருந்த பொழுதிலும் இந்த மதுபானங்கள் போன்றவற்றின் விவகாரத்தில் எவ்வாறு செயற்படுவார் என்பதை நிச்சயமாக அவர்கள் இந்த மாகாண முதல்வர்கள் மற்றும் பிரதமருக்கு இடையேயான கூட்டத்தின் போதான முடிவுகளாகத்தான் எடுப்பார்கள் என்றால் கனடா ஒரு திடமான வழியில் முன்னேறி செல்கின்றது, திடமான வழியில் இதனை கையாள்கின்றது. அதாவது காலம் எடுக்கும் என்பதால் தான் அவர்கள் கவனமாக நாங்கள் இதனை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்களே தவிர மற்றும்படி அவர்கள் செய்வதில் எந்தவித தளம்பலையும் காணவில்லை. இன்று கூட மாக்காணியவர்கள் ஒரு 3-5 நிமிடங்கள் தான் அந்த நிருபர்களை சந்தித்திருந்த பொழுதும் ஒரு அமைச்சரவை கூட்டத்திற்கு செல்கின்ற பொழுது ஆணித்தரமாக கூறிய விடயம், எந்தவித கலக்கமும் இல்லாமல் குறிப்பிட்ட விடயம், நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், எங்களுக்கு பாதிப்புகள் வந்திருக்கின்றன, நான் நாளை முதல்வர்களுடன் கதைக்க போன்றேன், கதைத்த பிறகு நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் கூறுவோம் என்று. எனவே அவ்வாறான ஒரு ஒருமித்த திட்டமாக இது வறுமை ஒழிய டக்ஃபோர்ட் அவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தது தங்களால் மாகாண ரீதியில் எவ்வாறான விடயங்களை செய்ய முடியும் என்பதை. இருந்தும் இது கனடா தழுவிய ஒன்றுபட்ட ரீதியான ஒரு தடையாகத்தான் இது அமையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. மற்றது இப்பொழுது நீங்கள் இரண்டாவது கேள்வி என்பது மிகவும் முக்கியமான கேள்வி. ஏனென்று கூறினால் பிரியா, உலக பொருளாதார வல்லுநர் அமைப்புகள், அதாவது பொருளாதார அமைப்புகள் போன்றவை எல்லாம் ஏற்கனவே கூற தொடங்கிவிட்டன. குளோபல் ரெசிஷன், அதாவது ஒரு உலகளாவிய பொருளாதார மந்த நிலை ஏற்பட தொடங்கிவிட்டது என்று இந்த அறிவிப்பினால். ஏனென்றால் இந்த அறிவிப்பு பல நாடுகளுக்கு பலத்த தலையடியாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் இவ்வாறு எடுக்கலாம், அதாவது அமெரிக்காவுடன் இந்த வியாபாரங்களை செய்கின்ற நாடுகளாக இருக்கின்ற கனடா, மெக்சிகோ மற்றும் சைனா ஆகியவற்றிற்கான பங்கு என்பது சிறிதளவாக இருந்தாலும் இப்பொழுது பெரும் பில்லியன்களில் அல்லது பெரிய அளவிலான தொகையில் இந்த இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரங்களை செய்கின்ற நாடுகளாக இருக்கின்ற இந்தியா மற்றும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்ற வரிகள் என்பன பெரிய பாரச்சுமையை கொடுக்கக்கூடியவை. எனவே அவற்றில் இருந்து அவை எவ்வாறெல்லாம் வரப்போகின்றன. குறிப்பாக மலேசியா, அவர்கள் செமி கண்டக்டர் எனப்படுகின்ற செயற்பாடுகளில் தாய்வான், அவர்களினது அந்த ஏற்றுமதி முழுவதும் அந்த செமி கண்டக்டர் எனப்படுகின்ற அந்த கம்ப்யூட்டர் மற்றும் தொலைபேசி போன்றவற்றிற்கான ஒரு சிறிய ஒரு உதிரிப்பாகம் அல்லது அதற்குரிய இயங்கு சக்தி அல்லது அதற்குரிய மூலப்பொருள், அவற்றிற்கான முழுவரியாகத்தான் இது இருக்க போகின்றது. எனவே இவற்றில் இருந்து மீள்வதெல்லாம் சாதாரண நிலைமை இல்லை. எனவே இலங்கையை எவ்வாறு ஒரு உதாரணமாக எடுத்து பார்த்தோமோ அதே போன்ற உதாரணங்களாக மற்ற நாடுகளிலும் பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்புகள் சில வேளைகளில் உலகளாவிய பொருளாதார மந்தத்தை கொண்டு வரலாம் என்பதை ஏற்கனவே இந்த பொருளாதார நிபுணர்கள் என்பவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். எனினும் நாங்கள் இனிவரும் நாட்களில் இது பற்றிய நிலைகளை பார்க்கலாம். ஆனால் மக்களுக்கான ஒரு ஆலோசனையாக அல்லது அறிவித்தலாக நாங்கள் மாக்காணி அவர்களின் குரலிலே கூறுவதாக இருந்தால், இது கனேடியர்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டிருக்க வேண்டிய காலம். ஒற்றுமையாக நாங்கள் இந்த விடயத்தை கடந்து செல்ல வேண்டும். அதற்காக அனைவரும் ஒற்றுமையாக செயற்படுவோம் என்பதைத்தான் இன்று நிருபர்களுக்கு அவர் கூறியிருந்தார். அதே எங்களுடைய மூலப்பொருளாக இருந்து நாங்கள் இந்த விடயத்தை கடக்க வேண்டும். ஏனென்றால் இதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்படுகின்றவர்கள் தமிழர்களாக கூட இருக்கின்றார்கள். என்றால் வாகன உதிரிப்பாகங்கள் சம்பந்தமான விவகாரங்களிலும் மற்றும் அது தொடர்பான போக்குவரத்து சம்பந்தமான அந்த லாஜிஸ்டிக் எனப்படுகின்ற பார ஊர்திகள் மற்றும் பார ஊர்திகளுக்கான ஓட்டுநர்கள் போன்றவற்றிலும் தமிழர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். மற்ற இனங்களுக்கு ஈடுணையாக சீக்கிய இனம் மற்றும் சில இனங்களுக்கு ஈடுணையாக. எனவே எங்களுடைய பொருளாதார பாதிப்பு என்பது இதில் பெருமளவு இருக்காமல் பார்ப்பதற்காக நாங்கள் நாடு என்ன சொல்கின்றதோ அல்லது நாடு எவ்வாறு செல்கின்றதோ அதன் பிரகாரம் செல்ல வேண்டிய ஒரு காலத்தில் தற்பொழுது இருக்கின்றோம்.
நிச்சயமாக இதை எல்லா கனடியர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அத்தோடு கூட எங்களுக்கு வருகிற தலைமையும் அதிலே உறுதியாக யார் நிற்பார்களோ அவர்கள் தான் எங்களை தலைமை தாங்க வேண்டும் என்பதிலும் கனடியர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இது கனடாவுக்கான ஒரு மென்போக்குக்கான காலமாக நிச்சயமாக இருக்காது. உறுதியாக நம்முடைய காலை பொருளாதார ரீதியாகவும் இன்னும் பல கோணங்களிலும் நாங்கள் ஊன்ற வேண்டிய காலப்பகுதி. ஆக மிக்க நன்றி இது குறித்த உரையாடலில் எங்களோடு இணைந்தமைக்காக. மேலும் நாளை நாளிலே மாகாணி அவர்கள் வழங்க போகிற உரையில இருந்து கனடா இதை எப்படி எடுத்து செல்ல போகிறது என்பது குறித்து இன்னும் பேசலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.